الله أكبر الله أكبر الله أكبر. இந்த கூட்டு குர்பானியில் சேர்றவங்க எல்லாரும் இந்த ஒலுகியா மட்டும்தான், இந்த ஒலுகியா அந்த நோக்கத்துக்காண்டி மட்டும்தான் சேரணுமா? இல்லை ஒலுகியாவுடைய நோக்கம் இல்லாமல் மற்ற காரணங்கள் மற்ற நோக்கங்களுக்கு சேர்ந்துக்கலாம்? உதாரணத்துக்கு அக்கீக்கா, குழந்தை பிறந்தா அக்கீக்கா கொடுக்கணும். அந்த அக்கீக்கா கொடுக்க அப்போ மறந்துட்டாரோ இல்லை தவறிட்டார். இப்போ அந்த அக்கீக்காவது இந்த கூட்டு குர்பானியோடு சேர்த்துக்கலாமா? அதே மாதிரி இந்த நேர்ச்சை வைக்கிறது, அந்த ஒலுகியாவுடைய காரணம் இல்லாமல் பல காரணங்களோடு சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கலாமா? இல்லை ஒலுகியா அந்த நோக்கம் மட்டும்தான் வச்சு கொடுக்கணுமா? வணக்கம்ங்கிற அடிப்படையில் செய்யப்படுகிறத அதில் கூட்டாக்கி கொள்ளலாம். 7ங்கிறது 7 பேருமே உலகையா கொடுக்குற நியத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது. ஒருவர் வந்து உலகையா, இன்னொரு வந்து அக்கீக்கா, அவர் பிள்ளைக்கு அக்கீக்கா கொடுக்கணும், அவரும் கூட்டி சேர்ந்துக்கிட்டாரு. இன்னொரு ஆள் நான் ஒரு ஆடு கொடுப்பேன்னு நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு, அவரும் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. இவங்கெல்லாம் சேரலாம். ஏன் எல்லாமே இபாதத்து. அக்கீகாவும் இபாதத்து, நதிரு நேர்ச்சி அதையும் இபாதத்து, உருவம் இபாதத்து. அப்போ அதனால் செய்யலாம். இது ஹனபி இமாம் சொல்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி, நீங்கள் இபாதத் வணக்கங்கிற அடிப்படையில் உள்ளவங்க எல்லாமே அதில் 7 பேரில் சேர்ந்து கொள்ளலாம். வணக்கம் இல்லாத ஒருவர் சேரக்கூடாது. ஆனால் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு ஷரத்து கிடையாது. 7 பேர், ஒரு ஆள் உலஹையா, இன்னொரு அக்கீக்கா, இன்னொரு நதிரு, இன்னொரு ஆள் அவர் லஹம் இறைச்சி தேவைப்பட்டுச்சு. அவர் உலஹியா இதெல்லாம் நோக்கம் இல்லை, அவர் கறி வேணும். அதனால் அவரும் ஒரு ஆள் பங்காக சேர்ந்துக்கிட்டாரு. கூடுங்கிறாங்க ஷாஃபி இமாம் அவர்கள். ஏன் அவங்களுக்கு நேற்று அந்த 7 பேரில் உலியாவுத்தால் நியத்து வச்சாரா, அவருக்கு உலியா, அக்கீக்கா கொடுத்தா அழுகா. ஆனால் ஹனபி இமாம் சொல்கிறாங்க இல்லை, இது இபாதத்துங்கிறதுனால 7 பேருமே அந்த இபாத அடிப்படையில் சேரணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் வைக்கிறாங்க, ஷர்த்து வைக்கிறாங்க. ஓகே. الله أكبر الله أكبر الله أكبر.